ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான நுரையீரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் போட்டு எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி எக்ஸாக்ட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே வெங்காயத்தை ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ஃபைனாக சாப் பண்ண அவசியம் இல்லை, சும்மா ரஃப்லி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே 2 to 3 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கிரேவி குவான்டிட்டி நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நுரையீரல் நம்ம சேர்த்துக்கலாம். நுரையீரல் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட வேஸ்ட் தண்ணி எல்லாம் போயிடும், அதோட ஸ்மெல் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த க்ரீன் பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி, பூண்டு, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருந்தது போட்டுட்டு, இப்போது நம்ம தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி இதுவும் ரஃப்லி சாப் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு ஸ்பைசி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டாலும் சரியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யாராச்சும் இது சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இது பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ மூடி வச்சுருங்க. இது நீங்கள் 15 மினிட்ஸு கொஞ்சம் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா பாயில் ஆகி வரும். நான்வெஜ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும், தனியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு வாஷ் பண்ணி அதோட பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். தேங்காய் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது தானே அப்படி சொல்லி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நுரையீரல் இப்போ நல்லா பாயில் ஆகிருக்கு, சாஃப்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அதை வாஷ் பண்ணி தண்ணியும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுடரு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த நுரையீரல் கிரேவி சூப்பர் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.